வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரிலையபிள் அண்ட் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு 125cc பெஸ்ட் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாகவே இந்த ஹோண்டா ஷைன் 125ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருந்துக்கிட்டு வருது. பட் என்ன ஒரு விஷயம், இந்த வெஹிக்கிளில் வந்து பெருசாக சொல்லும்படி எந்த ஒரு அப்டேட்டுகளும் இல்லை. இந்த வெஹிக்கிள் லான்ச் ஆனதுலேருந்தே கூட சொல்லலாம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சின்ன சின்ன டிசைன் சேஞ்சஸு அதெல்லாம் ஒரு சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸை கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2025 மாடல், அதான் இந்த 2025லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்குங்க. அது என்ன ஏதுன்றதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த கிளை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோடியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு இந்த 2025 மாடல் ஹோண்டா ஷைன் 125 டிசைன் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மாதிரி தான் இந்த இடத்துலையும் இருக்குது. டிசைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஹார்ட்வேர் வைஸ் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. சேம் இருந்த அதே டிசைன் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு இந்த இடத்துலையும் வருது. பட் ஆனால் என்ன, இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு 6 கலர் ஸ்கீம்ஸ் புதுசாக கொடுக்குறாங்க. இந்த ஒரு 6 கலர் ஸ்கீம்ஸ்ன்றது இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரோடு அப்பியரன்ஸ்ன்றது ஒரு பெட்டரான ரேஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்குன்றது நல்ல ஒரு ஆப்ஷன். அதெல்லாம் உங்களுக்கு கலர் ஸ்கீம்ஸ் இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு கன்சியூமர் சாய்ஸும் இந்த இடத்துல நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாங்க, அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் இந்த வெஹிக்கிளில் சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா டயர். ஆமாங்க, டயர் பொறுத்த அளவுக்கு இந்த ஹோண்டா ஷைன் 125ல அண்ட் SP 125ல இந்த ஃபால்ட் இருந்துச்சு, அப்புறம் ரிஃபைன் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த ஹோண்டாவோட ஷைன் 125லும் உங்களுக்கு அந்த ஒரு பின்னாடி டயர்ன்றது ரொம்ப ஒரு ஸ்கின்னியான டயராக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ உங்களுக்கு டயரை வந்து 19 செக்ஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரோட் கிரிப் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ டயர்ஸ் விஷயத்தில் இருந்த அந்த ஒரு சின்ன ஸ்கின்னியான டயர்ஸை தூக்கிட்டு இப்போ 90 செக்ஷனுக்கான ஒரு நல்ல டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு அப்கிரேட் என்னன்னு பார்த்தோன்னா நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஆமாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க. அது உண்மைதான். பட் ஆனால் அது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்குன்றது நிறைய பேருக்கு டவுட்டில் இருக்குது. ஒருவேளை நம்ம டிஸ்பிளேல பார்த்த மாதிரி அதை மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்குமா, தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்குமா, இல்லை மேபி நம்ம ஷைன் 125ல கொடுத்ததா இருக்குமா, இல்லை அந்த ஒரு யூனிகான்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், அந்த விஷயத்தை வந்து அவங்க தெளிவாக சொல்லலை. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரப்போது. அதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கீர் இண்டிகேஷன் இருக்கும். வண்டிக்கு தேவையான நெசசரியான ஃபீச்சர்ஸ் மட்டும் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கெயின் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்லைன்றது இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து ரொம்பலாம் பெருசாக ஹைக் பண்ணல. ஸ்லைட்லி ஒரு 1000 அதை மாதிரி 1000 to 500 அந்த ஒரு 2000 அதை மாதிரி சின்ன ப்ரைஸ் ஹைக் தான் கொடுத்துருக்காங்கன்றப்ப அந்த அளவுக்கான ஃபீச்சர்ஸ் இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அது இல்லாமல் OB2 சென்சாரும் எட்டு வந்திருக்காங்கன்றப்ப உங்களுக்கு இந்த சின்ன ப்ரைஸ் ஹைக்குக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு கன்ஃபார்மான ஒரு விஷயம் கிடையாது. ஆமாங்க, உங்களுக்கு வேணால் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த ஒரு இமேஜ் வேணால் உங்களுக்கு போகிறேன், பார்த்தாலே தெரியும். ட்ரம் வேரியண்ட்டு இந்த சைடு இருக்கிறது, அந்த சைடு இருக்கிறது டிஸ்க் வேரியண்ட்டு. சின்ன ப்ரைஸ் ஹைக் தான் ரெண்டுமே. அதனால் என்னுடைய கெஸ்ஸிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்மளுடைய பழைய ஹோண்டா SP 125ஓட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். RPM மீட்டர் மட்டும் இருக்காது. அதை தவிர்த்துட்டு அந்த வெஹிக்கிளில் வந்து நெசசரியான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நம்ம இந்த ஹோண்டா ஷைன் 125ல கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா ரியலி ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஆமாங்க, நிறைய பேர் நம்ம ஹோண்டாவோட SP 125 சைட் போகிறதுக்கான ரீசன் நம்ம ஷைன் 125ல இருந்தேன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்காக போவாங்க. நிறைய பேர் என்னப்பா இது வெறும் இன்னும் அனலாகே பார்த்துட்டு இருக்கலாமா, கொஞ்சம் டிஜிட்டல் தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணி தான் நிறைய பேர் SP 125 சைட் போகிறாங்க. இந்த ஹோண்டா ஷைன் 125 இக்னோர் பண்ணிட்டு பட் இந்த ஒரு அப்டேட் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு கொடுக்குறாங்கன்றப்ப நிச்சயமாக நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்டேட்டாகவே இருக்குது. ஆமாங்க, இப்போ இந்த வண்டியோட அந்த ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு டிஸ்க் மாடல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 89,245 rupees கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து ட்ரம் மாடல் இருக்குது இல்லைங்களா, ட்ரம் மாடல் வரீங்கிறப்போ உங்களுக்கு 84,493 rupees கிட்ட வரைக்கும் வருது. ஓரளவு ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கும் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 1 lakh பட்ஜெட்குள்ளே தான் நீங்கள் இந்த வெஹிக்கிளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கொடுத்துருக்க இந்த அப்டேட்ஸோட ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃபேமிலி கம்யூட்டர் அண்ட் சிட்டி கம்யூட்டரான ஒரு 125cc மோட்டர் சைக்கிளாக இந்த ஹோண்டா ஷைன் 125 உங்களுக்கு இருக்குன்றதுல டவுட் இல்லை. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஹிக்கிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.